அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னதன் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் படைத்து உன்னத மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் கட்டுக்கோப்பான மார்க்கம். கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் வரைமுறைகளையும் கொண்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வியல் வழிமுறைகளை, ஒழுங்குகளை, கட்டுப்பாடுகளை இஸ்லாம் நமக்கு விதித்திருக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் ஒரு நடுநிலையை பேணி அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை மதித்து குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கட்டளையாகவே சொல்லி இருக்கிறது. வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ங்க எதை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. எதையெல்லாம் தவிர்ந்து வாழச் சொல்லி உங்களை கட்டளையிட்டார்களோ அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரசூலின் பிரகாரம் தான், அவர்கள் சொல்லிய முறையில் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லும். ஒரு பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த சம்பாதிப்பதற்கும் ஒரு கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்லும். அது ஹலாலா இருக்கணும். அந்த சம்பாதிச்ச பணம் அதை நம்ம செலவு செய்கின்ற போதும் சொல்லுகிறது மார்க்கம், அதை கரெக்டான முறையில் நல்ல விஷயங்களுக்கு தான் நீங்கள் செலவு செய்யணும். அந்த பணத்தை செலவு செய்வதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை, நன்மைகளையும் நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரும். பாவமான காரியங்களில் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம செலவு செய்யக்கூடாது. ஏன் பணம் தானே, நான் எப்படி வேணாலும் செலவு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது நினைப்பது தவறு என்பதை குர்ஆன் சொல்லும். மக்கெல்லாம் தெரியும், ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு நபி. அந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை ஏற்றி வைக்கிறார்கள், தொழுகையை கூறுகிறார்கள். இப்படித்தான் வாழணும்னு அந்த இஸ்லாமிய வழிமுறையை சொல்றாங்க. அப்ப அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் பேசியதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். காலு யா ஷுஐப் அஸ்ஸலாத்து தஅமுருக். என்ன ஷுஐபே, உன்னுடைய தொழுகைதான் எங்களை எல்லாம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறதோ? மயஅபுது ஆபாஉனா, எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவங்க வணங்கிய அந்த தெய்வங்கள், இதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு நீ சொல்றது, தடுக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய தொழுகையா கேட்கிறார்கள். அவன் நஃபலு ஃபி அம்பாலினா, எங்களுடைய காசு, எங்க பணம், எங்க பொருளாதாரத்தையும் இப்படியெல்லாம் செலவு செய்யக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய தொழுகை எங்களை தூண்டுகிறதா? நக்கல அந்தல ஹலீம் ஒரு விஷயம். அப்பா, நீ ரொம்ப நல்ல மனிதர், நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாக அவர்களை பேசினார்கள், பரிகாசம் செய்தார்கள்.
இதன் காரணமாக அந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என் காசு என் பணம், நான் எப்படி வேணாலும் செலவு செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்லதை ஏவிய போது கேட்டதற்கு ஏளனமாக பரிகாசமாக பேசியதால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் வேதனையை கொடுத்தான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுதுன்னா, அப்ப இஸ்லாமிய கட்டுப்பாடுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் அதை கடைபிடிக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை செலவு செய்வதாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்மள்கிட்ட முஸ்லிம்கள்கிட்ட நிறைய பணம் காசுகள் வேஸ்டாக வீணான முறையில் செலவழிக்கப்படுவதை நாம் மறுக்க முடியாது. பகட்டுக்காக, புகழுக்காக, 4 பேர் நம்மளை ஒசத்தி பேசணுங்கிறதுக்காக நம்முடைய காசு பணங்களை கொட்டி செலவீனங்கள் செய்யப்படுவதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். குறிப்பாக திருமணத்தில் இஸ்லாம் திருமணம் என்று சொன்னால் இஸ்லாமிய திருமணத்தை போன்று உலகத்தில் எந்த திருமணத்தினுடைய வழிகளும் சாதாரணமாக எளிமையாக கிடையாது. இஸ்லாமிய திருமணம் மட்டும்தான் உலக மதங்களில் வேறுபட்ட திருமணம், புரட்சிகரமான திருமணம் இஸ்லாத்தின் திருமணம் மட்டும்தான். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி ஆயிடுச்சா, இரு குடும்பத்தார்களும் பேசி முடிவு செய்து விட்டீர்களா, அவர் இரு மனங்களையும் நீங்கள் இணைத்து வைக்க வேண்டும் என்று நாடுகின்ற நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த பிள்ளைகளை கரம் பிடித்து கொடுப்பதற்கு ஒரு பொறுப்பாளர் உங்களிடத்திலே வழி, தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ இன்ன பிற உறவுகளாகவோ இருந்தால் ஒரு பெண்ணுடைய புறத்திலிருந்து அவர் நியமிக்கப்பட வேண்டும் வழி என்று சொல்லுவோம். இரண்டாவது, அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட சம்மதம். இன்னாருடைய மகனை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று அந்த பெண்ணிடத்திலேயும், இன்னாருடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன் என்ற ஆணிடத்திலேயும் கேட்டுக்கின்ற ஈஜாபு கபூல். அதே போன்று அந்த நிக்காஹ் நடைபெறுவதற்காக பெண்ணுக்கு தரப்பட வேண்டிய மகர், அதே போன்று அந்த நிக்காஹுடைய மஜ்லிஸை சங்கைப்படுத்துவதற்காக ஒரு சுன்னத்தான ஃபுதுவா. இதுதாங்க இஸ்லாமிய திருமணம். இது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஒரு நினைவூட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். இதுதான் ஒரு இஸ்லாமிய திருமணம் என்பது. ஆனால் இன்னைக்கு சமீப காலங்களில் தமிழகத்தில் இஸ்லாமிய திருமணங்கள் என்பது மிகவும் ஆடம்பரமாக வீண்விரயமாக செய்யப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். சமூக வலைதளங்களில் எத்தனையோ வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆடம்பரங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அனாச்சாரங்கள். மேடையிலே நின்று மாப்பிள்ளை பொண்ணு ஆடுறது, பாட்டு, சினிமா பாட்டுகள் போடுறது அப்படின்னு நிறைய நீங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களிலே பார்த்துருவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை மிஞ்சி செலவு செய்யணும்னு நினைச்சு ஏகப்பட்ட காசுகள் திருமணத்தில் இன்னைக்கு கொட்டப்படுகிறது, வீணாக்கப்படுகிறது. இதில் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும், சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து செய்கின்ற ஹாஜியார்களும் தப்புவதில்லை. மார்க்கத்தினுடைய சட்டங்களை பேணுகின்ற இபாதத்தில் உள்ளவங்களும் இதில் தப்புறதில்லை. அவர்கள் தோற்று போகின்ற இடமாக இந்த திருமணத்தினுடைய செலவுகள் இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஒரு சுன்னத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அங்கே ஹராமான பல்வேறு விஷயங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான பிதுஅத்தான காரியங்கள் திருமணங்களில் இன்னைக்கு நடைபெறுகிறது. பரக்கத்தான திருமணம்னா அது எளிமையாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு எளிமையான திருமணங்கள் அப்படின்னா எங்கன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலையில நிற்கிறோம். ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய திருமணம், ஒரு ஏழை குடும்பத்தினுடைய திருமணம் நடக்கிறதுக்கு கூட 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அவங்க வசதியில் உயர்ந்தவர்களாக இருந்தால் 15 to 20 லட்சத்தில் செலவு செஞ்சு திருமணங்களை நடத்துகிறாங்க. ரொம்ப அதிகமாக பொருளாதார நியமத்துகள் அருள பெற்றவர்களாக இருந்தா அப்படின்னு சொன்னால்
கோடிக்கணக்கான ரூபாய்கள் திருமணங்களில் கொட்டப்படுகிறது, செலவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸு, நாம் பலமுறை கேட்ட ஹதீஸு, கேட்டு மறந்த ஹதீஸு. என்ன சொல்றாங்க? இன்ன அஅதமுன் நிகாஹி பரக்கத்தன், ஆக பெரிய பரக்கத்து நிறைந்த திருமணம் அப்படிங்கிறது ஐஸருஹு மஊனா, அது எளிமையாக செய்யப்படுகின்ற திருமணம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் ஒரு திருமணத்தை மிக சிம்பிளா நடத்துறோமோ அந்த திருமணத்துல தான் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுலயே நம்ம விளங்கிக்க வேண்டிய இன்னொரு செய்தியும் உள்ள இருக்குது. என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் ஆடம்பரம் நிறைந்திருக்கிறதோ அந்த திருமணம் பரக்கத்து அல்லாத திருமணம் என்பதையும் இந்த ஹதீஸுக்கு உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. ஒரு கல்யாணம் பண்றது எதுக்குங்க? அந்த ஜோடிகள் இணைந்து பிள்ளை குட்டிகளை பெற்று அதை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு அருள் வளமிக்க வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்குத்தானே திருமணத்தை நடத்துகிறோம். அப்ப அந்த அருள் வளம் என்பது எளிமையாக நடத்தப்படுகின்ற போது அந்த நிக்காஹிலே பரக்கத்து தொடங்குகிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஆடம்பரமாக நடத்தினோம்னா, வீண்விரைகளை செய்தால் எப்படி அந்த திருமணங்களில் பரக்கத்து வரும்? பத்திரிகை அடிப்பதில் தொடங்கி மண்டபம் அல்லது ஹோட்டல் புக் பண்றதிலிருந்து மணமக்களுக்கான ட்ரெஸ்ஸு, மணமகனும் அமருகின்ற அந்த மேடை அலங்காரம், பல வகையான பதார்த்த உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல வகையான செலவுகளை திருமணத்தில் நாம் கூட்டிக் கொண்டே போகிறோம் என்று சொன்னால் அந்த திருமணங்களில் எப்படி பரக்கத்து இருக்கும்? அல்லாஹ்வினுடைய அருள் வளம் என்பது மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற போதுதான், அதை சரியான முறையில் நம்ம நிறைவேற்றுகின்ற போதுதான் அங்க பரக்கத்து கிடைக்கும். முறை தவறுகின்ற போது இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த வரைமுறைகளை வரம்பு மீறுகின்ற போது அந்த பரக்கத்து எப்படி நம்மை வந்து சேரும் என்பதை நாம் யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, وَلَا تُسْرِفُوا إِنَّهُ لَا يُحِبُّ الْمُسْرِفِينَ. வீண்வரையும் செய்யாதீங்க, செஞ்சா நீங்க எனக்கு பிரியமானவர்கள் இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப யாருக்கு பிரியமானவர்கள் நீங்கள்? குர்ஆன் அதற்கும் விளக்கம் சொல்லுகிறது. யார் ஆடம்பரமாக செலவீனங்களை வீண்வரையமாக வீணாக்குகின்றார்களோ, பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்றாங்களோ, அப்ப அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க இல்லைன்னு சொன்னா யாருக்கு பிரியமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வானஷ் ஷயாத்தீன். வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்கள். இஹ்வான் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், சகோதரனுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை, கூட பிறந்தவன். இஹ்வானுஷ் ஷயாத்தீன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனக்கு பிரியமானவன் இல்லை நீ, ஆனால் ஷைத்தானுடைய சகோதரனாக நீ ஆகிவிட்டாய் அப்படின்னு சொல்லி வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் என்ன பண்ணா? தன் ரப்புக்கு அவன் மாறு செய்தான் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்று சூரா பனூ இஸ்ராயீல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். குர்ஆன், ஹதீஸ், ஒரு திருமணம் என்பது செலவுகள் குறைந்து மிக எளிமையாக நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினாதான் பரக்கத்து என்று நமக்கு சொல்லுது. பலமுறை நாம கேட்ட சம்பவம், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரை காண வருகிறார்கள். அணிந்திருந்த ஆடையில் ஏதோ ஒரு மஞ்சள் நிறம் போன்ற அடையாளம், நறுமணம் வீசுகிறது. கேட்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துர் ரஹ்மானே மா ஹாதா, என்ன ஒரு ஆடையில வித்தியாசம் தெரிகிறதே அப்படின்னாங்க. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி தஜவ்வஸ்து இம்ரஅதன், ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், அலா வஸனி நவாத்தி மின் ذهب,
ஒரு பேரித்தம்பர கொட்டை அளவு மகரை அந்த பெண்ணிற்கு கொடுத்து நான் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொண்டேன்னப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எனக்கு சொல்லலை, 4 பேரை கூப்பிட்டுருக்கலாமல்ல, சாப்பாடு வச்சிருக்கலாமல்ல அப்படின்லாம் கேட்கல. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக. அப்போ திரும்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவுலின் வலவு பிஷாத், ஒரு ஒட்டகத்தை ஆட்டை அறுத்து வலிமா கொடு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வரலாறுக்குள்ள போய் பாருங்க, யார் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட நபர்கள்ல ஒருவர். அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்திருந்தான். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு கல்லை போய் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தொட்டாலும் அது தங்கமாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ் வியாபாரத்தினுடைய அத்துணை நுணுக்கங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வழங்கியிருந்தான். அவ்வளவு கைதேர்ந்தவராக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரம்னு சொன்னால், ஒரு தடவை திடீர்னு மதீனாவினுடைய தெருக்களில் எல்லாம் புழுதி பரம்புகின்றது. நிறைய கால்நடைகள் வருகின்ற அந்த சப்தம். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, கேட்குறாங்க, என்ன மதீனாவுக்கு என்ன ஆச்சு, இப்படி ஒரு சவுண்டு வருதே, சப்தம் வருதே அப்படின்னு சொன்னப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வணிக பொருட்களை சுமந்து கொண்டு 700 ஒட்டகங்கள் இப்பொழுது மதீனாவிற்குள்ளே நுழைகின்றது. அதனால தான் அவ்வளவு சலசலப்புன்னாங்க. அன்றைய அரபு உலகத்தில் ஒட்டகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சொத்து. அந்த ஒட்டகத்தில் 700 ஒட்டகங்கள் நிறைய வணிகத்தினுடைய பொருட்கள் வியாபாரத்திற்கு சென்று அவர்கள் வியாபாரத்திலே பொருளீட்டி ஒட்டகங்களிலே வைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார்கள் என்று சொன்னால், அவ்வளவு பெரிய பணக்காரர் எப்படி திருமணம் பண்ணாங்க? பெரிய கோடீஸ்வரர். இன்னைக்கு நம்ம பாணியில் சொல்லணும்னு சொன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய அதிபராக இருந்தார்கள். அன்னைக்கு மதீனாவுடைய தெருக்கள்னு பார்த்தா 6 தெருக்கள். அந்த 6 தெருக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கிறீங்க, எவ்வளவு எளிமையா திருமணம் முடிச்சிருப்பாங்க. 700 ஒட்டகங்களை வடிவங்களாக கொண்டு வந்து நிறுத்துகின்ற அளவிற்கு சக்தி பெற்ற அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைத்திருந்தால் மதீனா முழுக்க தெரிகின்ற மிக பெரும் படோபடமான திருமணத்தை அவர்கள் நடத்தி இருக்க முடியும். தன்னுடைய பொருளாதார பலத்தை காட்டி இருக்க முடியும். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பரக்கத்துங்கிறது எளிமையில தான் இருக்குதுன்னு, அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 25,60,000 திர்ஹம் அன்றைய காலத்தில். என்னங்க நம்மளும் பணம் வச்சிருக்கிறோம். சஹாபாக்கள்கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு. சும்மா சஹாபாக்கள்லாம் ஏழையாக வாழ்ந்தார்கள், ஏழையாக இல்லை எளிமையாக வாழ்ந்தார்கள். பணம் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இல்லாத பணமா? எத்துணை பணங்காசுகளை கொண்டு வந்து ரசூலிடத்தில் கொட்டினார்கள் என்று வரலாறுகளை படிக்கிறோம் அல்லவா? இப்போ எளிமையான திருமணம் என்பது நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சட்டையினுடைய நிறத்தை பார்த்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அன்றைக்கு சஹாபாக்கள் திருமணம் முடித்தாங்க, சுன்னத்தை ஹயாத்தாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றோம் என்ற பெயரிலே எத்துணை ஆடம்பரங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய திருமணங்களில் நடக்கிறது என்பதை நான் யோசிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய தெருவிலே சஹாபாக்களோடு நடந்து போகிறார்கள். அங்கே ஒரு வீடு கொஞ்சம் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கோபுரத்தை போன்று இருக்கிறது. பார்த்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது யாருடைய வீடு அப்படின்னு. சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்ன அன்சாரி சஹாபியருடைய வீடு இது.
அப்படின்னாங்க. ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் திரும்ப வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபைக்கு வருகிறார்கள். ரசூலிடத்திலே சலாம் சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய வழமை, எப்பொழுது வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லி அந்த சலாத்திற்கு நாயகத்திடத்திலிருந்து பதில் வாங்கினா தான் அந்த சஹாபாக்களுக்கு நிம்மதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிட்டாங்க. திரும்பவும் சலாம் சொல்கிறாரு, திரும்பவும் சலாம் சொல்கிறாரு. பதிலும் வரல. முகத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. அங்கே கேட்கிறார்கள் சஹாபாக்களிடத்தில், அந்த சஹாபி, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சலாம் சொல்கின்ற போது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அப்படின்னு கேட்டாங்க. தெரியல. ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டு வழியாக போகும்போது இந்த வீடு யாருதுன்னு கேட்டாங்க, அதனாலயா கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சஹாபாக்கள். திரும்ப போய் அந்த வீடை டமாலிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாளுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே திருவடியாக போனாங்க. அந்த வீடு அங்கே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. வந்தார், உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, நீங்கள் சலாத்துக்கு பதில் சொல்லலை, முகத்தை பார்க்கலை, என்ன காரணம்னு கேட்டாங்க. நாங்கள் இதை சொன்னோம், போய் வீட்டை இடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. இந்து சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீடு அது உயர்த்தி கட்டி இருப்பதற்காக அந்த சஹாபியுடைய முகத்தை விட்டு திருப்பிக் கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றோம் என்ற பெயரிலே பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி மறுமையில் ரசூலுல்லாஹ் முன்னால் எந்த முகத்தை கொண்டு நாம் நிற்போம்? நான் போய் மறுமையிலே அந்த ரசூலுடைய முகத்தை பார்த்து சலாம் சொல்கின்ற போது அந்த ரசூல் முகத்தை திருப்பிக் கொண்டால் நான் என்ன செய்கிறேன்? யோசித்து பாருங்கள். ஒரு சுன்னத்து தான், நல்ல முறையில் நம்மால் அதை நிறைவேற்ற முடியும். அப்படி இருந்தும் நாம் இந்த உலகத்திற்காக வேண்டி 4 பேர் 4 பேசிட்டு போகிறாங்க. நமக்கு ரசூலுடைய முகம் முக்கியம், பெருமானாரின் பதில் சலாம் முக்கியம், பெருமானாரின் ஷஃபாஅத்து முக்கியம். அந்த அன்னலாரின் கரம் பற்றி நாம் மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய வேண்டியது நமக்கு கட்டாயம். அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் போய் அழுவோம்? எல்லா சமூக மக்களுக்கும் அன்று நான் ஷஃபாஅத்து செய்வேன். ஒவ்வொரு நபியினுடைய மக்களும் வந்து கேட்கின்ற போது அந்த நபிமார்கள் எல்லாம் ஓடிவிடுவார்கள் என்கின்ற போது நான் மட்டுமே நின்று ஷஃபாஅத்து செய்வேன் என்று அந்த சொல்லுகின்ற நபி நம்முடைய முகத்தை பாராமல் திரும்பிக் கொண்டால் அல்லாஹ் பாதுகாப்பான. எதற்காக திருமணம்? கௌரவத்திற்காகவா, புகழுக்காகவா? நம்முடைய பிள்ளைகள் நல்லா வாழணும். நம்முடைய பிள்ளைகள் வாரிசுகளை பெற்றெடுத்து நம் கையிலே கொடுக்கின்ற போது அந்த தவழுகின்ற அந்த மணிகளை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். இதுதானே நம்ம ஆசை. அதில் போய் நம்ம ஏராளமான ஹராமுகளையும் விதத்துகளையும் இஸ்ராஃபுகளையும் செய்கின்ற போது எப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்? நம்ம யோசிக்கிறோம். திருமணம் செய்கிறது நம்ம பிள்ளைகளுடைய நன்மைக்காகத்தான், ஊரானுடைய நன்மைக்காக அல்ல. பேசுபவர்களை இன்று பேசிவிட்டு நாளை போய் விடுவார்கள். அந்த பிள்ளைகளை வைத்து காலம் காலம் பார்த்து கொண்டிருப்பது நாம் தானே. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எல்லா திருமணங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் விருந்து கொடுத்தது என்பது பேரித்தப்பழம், மாவு, இந்த மாதிரி தான். ஒரே ஒரு திருமணத்தில் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சி கொடுத்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்ற போது மட்டும்தான் இறைச்சியாக வலிமா தந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு எளிமையான திருமணம் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதில் தான் பரக்கத்து இருக்கின்றது என்று சொல்லுகிறது. எல்லா காரியங்களிலும் நடுநிலையை பேணி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றி நடக்குகின்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.